இது ஒரு ரீபோஸ்டிங் வீடியோ. ஆல்ரெடி இந்த ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்கில் வந்து நம்ம பாத்திரம் கழுவும் போது சிங்க்கு கவுண்டர் டாப்பு இங்கேருந்து தண்ணி தெரிச்சிரும். அதே மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸையும் தண்ணி தெரிக்காமல் இருக்கிறதுக்குள்ள ஸ்ப்ளாஷ் கார்டு. ஸோ இது வந்து போஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆகுதா இல்லையான்னு காட்ட சொல்லியிருக்கீங்க. அந்த இது வந்து இதில் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஷார்ட்ஸில் வந்து அதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்படி பாத்திரம் கழுவி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பு கீழேருந்து தண்ணியெல்லாம் வடிகிறதுனால இந்த ஸ்ப்ளாஷ் கார்டை வந்து நம்ம தண்ணியில் நினச்சிட்டு இதில் எவ்வளோ ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையுமே இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து செட் ஆஃப் 2 தான் வரும். ஸோ செட் ஆஃப் 2 இருக்கிறதுமே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க் வந்து லென்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டையுமே ஒட்டிக்கலாம். இல்லைன்னா ஒன்று வந்து சிங்க்கு கழுவுற இடத்துல வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து கவுண்டர் டாப்பில் எங்கே தண்ணி வடியுதோ அந்த இடத்துல வந்து இதை நீங்கள் தாராளமாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் தான். ஸோ உங்களுக்கு இதில் எந்த ஒரு ஸ்டெயின்ஸுமே படாது, நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஒன் டைம் நீங்கள் ஸ்டிக் ஆகிக்கிச்சுன்னா இது வந்து வரவே வராது. ஸோ நீங்கள் தைரியமாக பண்ணலாம். உங்கள் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நனைஞ்சு உங்களுக்கு சளி பிடிச்சிரும் அப்படிங்கிற கவலையெல்லாம் இதில் வேணாம். ஸோ இதில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவிட்டு இருக்கும் போது அந்த தண்ணி எதுவுமே இதை தாண்டி நமக்கு வெளியே வர்றதில்லை. ஸோ நான் உங்களுக்கு இப்போ லைவாக இருக்கிற மாதிரி இதில் நான் காட்டுறேன். ஸோ இந்த எந்த ஒட்டி இருக்கிறதுனால இது நல்ல லென்த்தாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து வெளியில் வராமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து பாத்திரம் கழுவி பார்க்கலாம். ஸோ கழுவும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இதில் தான் தெரிக்குதே தவிர நம்ம மேலே எதுவுமே நமக்கு தெரிக்கிறதில்ல. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப அமேசிங்கான ப்ராடக்ட் தான். ஸோ நம்ம லென்த்தாக வச்சு கழுவுறோம், அதாவது ஹைட்டாக இருக்குது அப்படின்னா கூட தண்ணி வந்து இதில் தெரிக்கிறதே இல்லை. ஸோ நம்ம டிஷ்வாஷர் வச்சுருந்தாலுமே இதில் நார்மலாக பாத்திரம் கழுவிட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு போடுறோம் இல்லையா, அப்போ கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து பாத்ரூமில் கவுண்டர் டாப்ஸில் ஏன் கிச்சனில் நம்ம அடுப்பு கிட்ட கூட ஆயில் தெரிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இதில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம பாத்திரம் கழுவி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்லேருந்து தண்ணி வந்து கீழே வடியாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம சிங்க்கெலாம் உள்ளே ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்ம குனிஞ்சு பண்ணும் போது அப்பையும் அங்கே தண்ணி சிந்திருந்துச்சுன்னா நம்ம வயிற்றில் நம்ம உடம்புல எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் வந்து தண்ணி பட்டும். ஸோ இது பண்ணும்போது வர்றதில்லை. இது பாத்ரூமில் நம்ம வாஷ் பேஷன்லேயும் நம்ம இதை வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி திருவும் போது அந்த தண்ணி வந்து வெளியே ஸ்பில் ஆகிறதில்ல. இது குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க முகத்தையெல்லாம் இதெல்லாம் தண்ணி தெரிக்காமல் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதை எப்பயும் போல் சும்மா ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டாலே அதுவாக ட்ரை ஆயிரும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது.